So today we are going to see weekly recap, monthly data and as well as my streak which is ongoing on in the Strava app. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா February நேற்று முடிஞ்சதில்ல. நேற்று நான் வந்து 28 days February 28 days-ம் வந்து ரன் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் தவறாமல். அதே மாதிரி ஃப்ரம் ஜான்வரி லாஸ்ட் 50 days தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணிட்டே வரேன். எந்த டேவும் ரன் மிஸ் பண்ணாமல் நான் பிளான் பண்ண ரன்ஸ் வந்து ப்ராப்பராக முடிச்சிருக்கேன். அதே இன்னொன்று இந்த வீக் போச்சு இல்லை, இந்த February 28 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் மார்ச் சண்டே, லைக் லாஸ்ட் மண்டே டு திஸ் சண்டே ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 75 kilometers ஃபார் த ஹோல் வீக். எனக்கே தெரியாது இதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு நடுவில் நிறைய ஹிக்கப்ஸ்லாம் இருந்துச்சு. மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாப். எப்படின்னா நான் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறது வந்து சிட்டிஸ் ஃப்ரம் லைக் பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் மேங்களூர் ஆர் சம்திங் லைக் தட். அதில் இந்த வீக் இந்த ஆன்கோயிங் வீக் பண்ணது ஃபஸ்ட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் இன் சென்னையில் பண்ணது தான் நியர்லி அரவுண்ட் 8.3 kilometers. அண்டு நெக்ஸ்ட்டு ஐ கேம் டு பெங்களூரில் ஒரு 3 days இருந்தேன். லைக் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. டியூஸ்டே 8.93, தட் இஸ் ஹேஸ் டு பி 9 kilometers. அதை 8.93 பண்ணி முடித்தேன். வெனஸ்டே 12 kilometers ஷார்ப், 12 kilometers முடிச்சாச்சு. தேர்ஸ்டே 10.30. இந்த 10.30ல் ஒரே ஒரு இது சர்ப்ரைஸ் என்னன்னா, இது வந்து கிஸ்தனிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்கார்ல, அவர் கூட ஒரு 5 kilometers சேர்ந்து பண்ணது தான் அந்த 10.3. ஆக்சுவலாக அன்றைக்கி பிளான் பண்ணது 9, பட் அவர் கூட பண்ணதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டச் பண்ணி ஒரு 10 kilometers. அண்ட் அவர் கூட ஒரு நல்ல டிஸ்கஷன் போச்சு, ஒரு 20-30 minutes நல்லா டிஸ்கஷன் போச்சு. தென் ஃப்ரைடே ஐ வென்ட் டு உடுப்பி. அந்த மணிப்பால் மேங்களூர்னு இருக்கும்ல, மேங்களூர்லேருந்து உடுப்பிலேருந்து மணிப்பால் அந்த ஏரியாவுக்கு போன அப்புறம் அங்கே 2 நாள், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அந்த ரன் பார்த்தீங்கன்னா 11.2. ஃபஸ்ட்டு டே 11.2. எப்படி நைட்டு 4 மணிக்கு போய் ரீச் ஆகி அதுக்கடுத்து அந்த ரன் 11.2. இதுதான் இந்த இருக்கிற ஹிக்கப்ஸ், என்னோடய ஹிக்கப்ஸ் எல்லாமே. அது சாட்டர்டே மார்னிங் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃப்ரைடே நைட் நல்லா தூங்கிடுவேன், சாட்டர்டே மார்னிங் ரன் பண்ணி முடிச்சிடுவேன். தென் சண்டேக்கு வருவோம். சண்டே தான் என்னோடய ரன் பிளானில் மெயின் பாயிண்ட். எப்படின்னா ஆல் டேஸ் வந்து நல்லா வீக்லி ஈஸி ரன்ஸ், ஒரு சின்ன சின்ன ஸ்டெடி ரன்ஸ் வச்சுருப்பேன். அந்த ஒன் க்ரௌன் ஆஃப் த வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் ரன்னு. இந்த லாங் ரன் தான் 17 kilometers இந்த வீக் நான் பிளான் பண்ணுறதா இந்த மார்ச் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த 17 வந்து எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாக இருந்த ஒரு ரன்னு பார்த்தீங்கன்னா அந்த 17 kilometers தான். ரொம்ப கஷ்டமாக இருந்த ரன்னு பார்த்தீங்கன்னா அந்த 11 kilometers ஃப்ரைடே நான் வந்து பண்ணது. ஏன்னா சரியான ஸ்டீப்பு உடுப்பி, அந்த ரோடு வந்து சரியான ஸ்டீப். ஒரு 700 மீட்டருக்குலாம் ஒன்றும் முடியல, படி ஏறுற மாதிரி ஏற வச்சிருச்சு. ஸோ அந்த 2 ரன் தான் வந்து இருக்கிறது ஆர்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த உடுப்பி ரன்னு. ஈஸியஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 17 kilometers இன்றைக்கி மார்னிங் நான் பண்ணது. அதுக்காக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில், நீங்கள் அதையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். தென் இந்த வீக்லி மைலேஜ் சொன்னல, வீக்லி மைலேஜ் எவ்வளோ வந்திருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 7 ஆக்டிவிட்டி, மொத்தமாக 8 மணி நேரம் 28 நிமிஷம் ரன் பண்ணியிருக்கேன். இந்த 7 நாளில் மொத்த கிலோமீட்டர் 75.20, அதாவது 75.2 kilometers ரன் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீக் மட்டும். எனக்கே சத்தியமாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து 75 kilometersலாம் ரன் பண்ணுறது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் 63, 60 அந்த ரேஞ்சுக்கே வரும். இப்போ இந்த சப் 4 marathon பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபஸ்ட் வீக் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இனிமேல் வந்து வர வீக்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவேன் சப் 4 marathon. இந்த இயர் ரன் பண்ண போகிறது கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் உடனே பண்ணி அடுத்த இந்த இயர்லேயே முடிச்சிருவீங்க, அப்படிலாம் கிடையாது. நான் எப்போ என்னோடய சப் மேரத்தான், அதாவது ஒரு 42 நானாக ரன் பண்ணி 4க்குள்ளே எப்போ வரணும் அப்போ தான் நான் அது மேரத்தானே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோடய லாங் டேர்ம் பிளான் இப்போதைக்கு. ஸோ நான் அந்த வேலை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த யூடியூப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீக் சொன்னல, இந்த ஸ்ட்ரீக்கில் மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 28 days இன் February. 28 days February வந்து 31 மணி நேரம் ஓடிருக்கேன். இந்த 28 days Februaryயில் 265 kilometers, அதாவது 264.7 kilometers ஓடிருக்கேன். தேர் அதை வந்துடும் 270 கூட வந்துடும். ஏன்னா நிறைய இது ரெக்கார்ட் பண்ணாமே ஓடிருக்கேன். அது மொத்தமாக எலிவேஷன் வந்து 1050 meters. ஸோ இதுதான் இந்த வீக்லி இது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராவாவில் ஒரு பெரிய ஸ்ட்ரீக் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னல, அந்த ஸ்ட்ரீக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியர்லி அரௌண்ட் 52 daysன்னு நினைக்கிறேன். இன்னையோட சேர்த்து 52nd day, ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் ரன் பண்ணியிருக்கேன். நான் இந்த 52 days சொல்கிறேன். இந்த 52 daysல ஏகப்பட்ட நாள் வந்து நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். மார்னிங் 5 o'clock போயிருக்கேன், மார்னிங் 3 o'clock போயிருக்கேன் இதுக்கு ஃப்ளைட்டுக்கு. இந்த ஒர்க்குக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் அப்படியும் ஒரு ரன்னு கூட ஸ்கிப் பண்ணாமல் 3 o'clock போகும்போது 1 o'clock ரன் பண்ணியிருக்கேன், 5 o'clock போகும்போது 3 o'clock ரன் பண்ணியிருக்கேன் நைட்டு. இப்படிலாம் ரன் பண்ணி தான் முடிச்சிருக்கேன். நான் இதில் இந்த Februaryயில் ராஞ்சியில் ஒரு 3 days ரன் பண்ணேன், பெங்களூரில் ரன் பண்ணேன், ஹைதராபாத்தில் ரன் பண்ணேன், இப்போ பெங்களூரு. ஸோ சென்னை, ஆப்வியஸ்லி சென்னையில் தான் இருக்கேன், சென்னையிலையும் வந்து ரன் பண்ணியிருக்கேன்.
ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ரன்னிங்குள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையாக இன்றைக்கி ரன் எனக்கு என்னன்னு தெரியல. நான் இனிஷியலாக யோசிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரேன், மார்னிங் 4 o'clock இறங்கி அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ரெடி ஆகி போயிட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த இன்னைக்கான ரன்னுக்கானது, வீக்லி ரன்னுக்கானது. பயங்கர ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி ரியலி. இந்த ரன்னிங்கை சூஸ் பண்ணதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ மோஸ்ட்டாக சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி, பீஸ்.